பிரபஞ்ச சக்தி டிவி. வீடியோ 96. கடமை மாத இதழ், நவம்பர் 2010. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: 3,000 pilgrims stranded at Badrinath, with road traffic blocked by landslips. About 3,000 pilgrims, including a few hundred from Tamil Nadu, are said to have been stranded in adverse weather conditions at Badrinath in Uttarakhand for 1 week. குடிமக்கள் குறையை அரசாங்கம் தீர்க்கிறது. பக்தர்கள் குறையை தீர்க்க வேண்டிய கடவுள் எங்கே போனார்? செய்தி: Mexico's Navarrete is Miss Universe. Miss Mexico Gina Navarrete, 22, was crowned Miss Universe 2010, beating off competition from 82 contestants, including Miss India. கடந்த ஆண்டு பிரபஞ்ச அழகி என்ன ஆனார்? அழகி போட்டியை சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ஆண்டு பிரபஞ்ச அழகியை பாராட்டுவோம். செய்தி: China overtakes Japan to become number 2 economic power. After 3 decades of spectacular growth, China passed Japan in the second quarter to become the world's second largest economy, behind the United States, according to government figures released in Shanghai. இந்தியாவால் இந்த அளவுக்கு முன்னேற முடியுமா? இந்தியர்கள் ஆரிய இந்து மதத்தை கைகழுவி விட்டு பிரபஞ்ச சக்தியை வழிபட்டால் நிச்சயம் முடியும். செய்தி: Rail safety staff can make way for children. In a bid to encourage railway employees involved in train safety, Railway Minister Mamta Banerjee announced a scheme that would allow them to nominate their children to their posts if he or she is forced to leave the job halfway on any ground. ரயில்வே இலாகாவின் இந்த திட்டம் பாராட்டுக்குரியது. மற்ற துறைகளும் இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். செய்தி: Robotics from Rajini fans too. Fans celebrated by performing a Pal Abhishekam on a cutout of Rajnikant at Albert Theatre in Chennai. சினிமா ஒரு கற்பனை. கற்பனையில் தான் நாம் ஹீரோவாக இருக்கிறோம். பரவாயில்லை, கற்பனையிலாவது ஹீரோவாக இருக்கிறோமே. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால், அதிகாரம் 9, விருந்தோம்பல் குறள். வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. பொருள்: தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்திக் கெட்டுப் போவதில்லை. வீட்டிற்கு வருகின்றவர்களை மலர்ந்த முகத்தோடு வரவேற்று இருப்பதை கொடுக்க வேண்டும். அதனால் ஒருவன் கெட்டுப்போனாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம் நல்ல பெயராவது கிடைக்கும். அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். மனிதன் மகிழ்ச்சியோடும் கௌரவத்தோடும் வாழ்வதற்கு அறிவு அவசியமா? அவசியமே இல்லை. பிரபஞ்ச சக்தியாகிய என்னை உணர்ந்தால் போதும். எது சரியானதோ, எது நல்லதோ அதை நான் உனக்கு உணர்த்துவேன். என்னை மட்டுமே வைத்துக்கொண்டு உன்னால் மகிழ்ச்சியாகவும் கௌரவமாகவும் வாழ முடியும். அறிவை வளர்ப்பதற்காக ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறாய். அந்த மொழியே தெரியாத வேறு மொழி பேசும் மக்கள் மத்தியில் நீ அறிவில்லாதவனாக கருதப்படுவாய். 2 மொழிகள் பேசும் 4 பேர் மத்தியில் எந்த மொழி சிறந்தது என்ற சண்டை வருகிறது. இயற்கை, விஞ்ஞானம், கணிதம்,
வரலாறு, இலக்கியம் இப்படிப்பட்ட பிரிவுகளில் எதை பற்றிய அறிவு சிறந்தது, யார் பெரிய அறிவாளி என்று சண்டை. பிரபஞ்ச சக்தியாகிய என்னை உணர்த்தும் மொழியே சிறந்த மொழி. என்னை உணர்ந்தவனே மிகப்பெரிய அறிவாளி. நான் இல்லாத உலகத்தை பார்ப்பவன் முட்டாள். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. கிறித்துவர்கள் முஸ்லிம்களுக்காகவும் தான் பாடுபடுவதாக ஜஸ்டிஸ் கட்சி அறிவித்தது. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் பஞ்சமர்களின் ஆதரவை பெற வேண்டும் என்று ஜஸ்டிஸ் கட்சி தலைவர் டாக்டர் TM நாயர் வலியுறுத்தினார். பிராமணர் அல்லாத மேல்ஜாதி இந்துக்கள் பஞ்சமர் மீது அக்கறை காட்டுவார்களா என்ற சந்தேகம் எழுந்தது. ஆதி திராவிட ஜனசபா மற்றும் பஞ்சமர் மகாஜன சபா இந்தியாவுக்கு உடனடியாக சுயாட்சி வழங்கக்கூடாது என்றனர். அரசியல் சுதந்திரத்தை விட சமூக சீர்திருத்தத்தையே அவர்கள் பெரிதும் ஆதரித்தனர். கலிஃபேட் பதவி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சென்னை மாகாணத்தில் உள்ள பிராமணர் அல்லாதோர் சார்பாக ஜஸ்டிஸ் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியது. அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்க கண்டத்தில் விவசாயம் வளராததற்கு ஒரு முக்கிய காரணம் விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கு மார்க்கெட்டிங் போதுமான ஏற்பாடுகள் இல்லை. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இந்த குறையை தீர்ப்பதற்காக விற்பனை வாரியங்கள், மார்க்கெட்டிங் போர்ட்ஸ் அரசாங்க உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விற்பனை வாரியங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு பொருட்களை வாங்குவதால் உற்பத்தி செய்பவர்களுக்கு பாதுகாப்பும் பேரம் பேசும் உரிமையும் கிடைத்துவிட்டன. அடுத்த தலைப்பு எம்பெலிஷ் யோர் இங்கிலீஷ். Be correct and be sure. While referring to an obstinate habit, present continuous tense is used instead of simple present. Example, my dog is always running out into the road. Present perfect tense is used to indicate completed activities in the immediate past. He has gone out. Present perfect is also used to express past actions whose time is not given and not definite. I have seen you. Be a man of quotations. If you love something, set it free. If it comes back, it is yours. If it does not, it never was. Everything that comes in your way has to be removed, gently if possible, forcibly if necessary. It is the struggle that gives value to life, not so much the ultimate result. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். அங்கடாயி அங்கடாயி கொட்டாவி சோம்பல் முறித்தல். அங்கன் ஆங்கன் அங்கன் ஆங்கன் வீட்டு முற்றம். அங்கரக்ஷக் அங்கரக்ஷக் மெய்காப்பாளன். அங்கிரேசி அங்கிரேசி ஆங்கிலம் ஆங்கிலேயர். அங்கஹீன் அங்கஹீன் உடல் ஊனமுற்ற. வாக்கியம் घर के लोग मोहनदास को उच्च शिक्षा के लिए कॉलेज भेजना चाहते थे. उच्चरिப்பு घर के लोग मोहनदास को उच्च शिक्षा के लिए कॉलेज भेजना चाहते थे. பொருள் குடும்பத்தினர் மோகன்தாஸை உயர்கல்விக்காக கல்லூரிக்கு அனுப்ப விரும்பினர். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் தகுதியை இழந்துவிட்டார் என்பதை குடியரசுத் தலைவரே முடிவு செய்ய வேண்டும். குடியரசுத் தலைவர் இந்த விஷயம் பற்றி தேர்தல் ஆணையத்தின் கருத்தை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தான் உறுப்பினர் பதவிக்கு தகுதி இல்லாதவர் என்று தெரிந்தும் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டால் அவர் அப்படி செயல்பட்ட ஒவ்வொரு நாளுக்கும் ₹500 வீதம் மத்திய அரசுக்கு அபராதம் செலுத்த வேண்டும். இந்திய அரசியல் சாசனத்திற்கும் பாராளுமன்ற விதிமுறைகளுக்கும் உட்பட்டு மன்ற உறுப்பினர்களுக்கு பேச்சு சுதந்திரம் உண்டு. அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். காமத்தை பட்டினி போட்டு அழிக்க முடியாது. காமத்தை தீனி போட்டு கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். 1991 பிப்ரவரி மாதம் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்த நான் அதற்கு பிறகு 2 முறை சென்னைக்கு வந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராஜீவ்காந்தியை சந்திக்க முடியாமலே போய்விட்டது. அவர் சென்னையில் காமராஜர் நினைவு அரங்கத்தை திறக்க வந்தபோது நான் சற்று அலட்சியமாக ஈடுபாடு காட்டாமல் இருந்துவிட்டேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இணைச் செயலாளர் தாமோதரன் என்னை உரிமையோடு கண்டித்தது எனக்கு பிடித்திருந்தது. அகில இந்திய தலைவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு கூட உங்களால் வர முடியவில்லையா பாலா? அதற்கு அடுத்த முறை ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்னைக்கு வந்தார்.
நான் சத்தியமூர்த்தி பவனுக்கு போயிருந்தேன். தான் சொன்ன வேலையை நான் செய்யவில்லை என்ற கோபத்தில் தாமோதரன் என்னை கூப்பிடாமல் விமான நிலையத்திற்கு போய்விட்டார். நான் சிறுபெரும்புதூருக்கு போகவில்லை. விரக்தியோடு வீட்டுக்கு போய்விட்டேன். மறுநாள் காலை என் மனைவி பீதியுடன் படபடவென்று சொன்னாள், ராஜீவ்காந்தியை சிறுபெரும்புதூரில் கொன்றுவிட்டார்கள். ராஜீவ்காந்தி இறந்தது பற்றி தொலைக்காட்சியில் ஜெயந்தி நடராஜன் பேசிய விதம் நெஞ்சை கீறியது. என் மனம் இயந்திரம் போல் ஆகிவிட்டது. அதில் உணர்ச்சிகள் இல்லை. ஒரு கருப்பு டேப்பை சட்டையில் குத்தி கொண்டு சத்தியமூர்த்தி பவனுக்கு நடந்தே போனேன். தலைப்பு A Poem by BSV. Smile and smile as ever I hail. Welcome to thee, O little queen. All along awaiting I have been. Where had you been till now, little queen? I try to guess, but all in vain. In thought of thee, O little queen, I do feel as drunken wine. Liquor warm I do not need, as from worries I feel relieved. If thought of thee does drive my pain, talk of thee does relieve my strain. Joys and sorrows as one I feel, yea, art thou not ever with me? No time I fail to think of you, whether in vacant or pensive mood. O little queen, I like your smile, so smile and smile as ever I hail. அடுத்த தலைப்பு சிறுகதை. வைப்பாட்டி. சுந்தரலிங்கத்துக்கு 30 வயதில் மனைவி இறந்து போனது ஊரில் எல்லோருக்கும் வேதனையை கொடுத்தது. 4 குழந்தைகள் இருந்ததால் அவரை 2ஆம் திருமணம் செய்து கொள்ளும்படி சொல்ல யாருக்கும் தைரியம் வரவில்லை. அப்படியே யாராவது சொன்னாலும் அவர் மறுத்துவிட்டார். தன் முதல் மனைவியின் இடத்தை அவர் யாருக்கும் கொடுக்க விரும்பவில்லை. 4 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து கொடுத்து விட்டார். அவருக்கு 53 வயதாகிவிட்டது. மூச்சை பிடித்து கொண்டு செய்ய வேண்டிய கடமை எதுவும் பாக்கி இல்லை. அவருடைய கட்டுப்பாடு தளர்ந்தது. முத்தம்மாவுக்கு 30 வயதாகி இருந்தாலும் முதுமை வந்துவிடவில்லை. 2 ஆண் குழந்தைகளுக்கு அவளை தாயாக்கிவிட்டு அவள் கணவன் எங்கோ போய்விட்டான். அவளே கணவனை விரட்டி விட்டதாகவும் பேசுகிறார்கள். அதற்கு காரணம் சுந்தரலிங்கத்தோடு அவளுக்கு ஏற்பட்ட கள்ள உறவு. முதலில் சுந்தரலிங்கம் முத்தம்மாவை சமையல்காரியாக உதவிக்கு வைத்திருப்பதாக கூறினார்கள். பிறகு சுந்தரலிங்கம் முத்தம்மாவை வைத்திருப்பதாக பேச்சு ஆரம்பித்தது. பிரச்சனை பின்னால் தான் வந்தது. சுந்தரலிங்கம் அரசாங்க வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் விண்ணப்பத்தில் முத்தம்மாவை தன் மனைவி என்றும் தன் மரணத்திற்கு பிறகு அவளுக்கு குடும்ப பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சுந்தரலிங்கத்தின் 4 பிள்ளைகளுக்கும் ஊர்க்காரர்களுக்கும் தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டது. முத்தம்மாவை வைப்பாட்டி என்று ஒதுக்கி வைப்பதா அல்லது சுந்தரலிங்கத்தின் மனைவி என்ற கௌரவத்தோடு ஏற்றுக்கொள்வதா? சம்பந்தப்பட்ட ஆண் ஒரு பெண்ணை கௌரவத்தோடு நடத்தாவிட்டால் இந்த உலகமும் அவளை கௌரவத்தோடு நடத்தாது என்பதை சுந்தரலிங்கம் தன்னுடைய 65வது வயதில் உணர்ந்தார். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று தமிழக வெற்றிக் கழக ஆட்சியைப் பற்றி எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியிருக்கிறாரே, உங்கள் கருத்து என்ன? திரு எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது. தமாக ஆட்சிக்கு வந்து 42 நாட்கள் ஆகின்றன. இந்த 42 நாட்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகி இருக்கின்றன என்பது உண்மை. கேள்வி 2. பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தின் அறிக்கையை நீங்கள் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை மாற்றங்களை ஏற்படுத்தி வெளியிடுவீர்கள்? வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 வருடங்களுக்கு ஒரு முறை பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தின் அறிக்கையை திருத்தி அமைத்து வெளியிடுவேன். கேள்வி 3. மருத மலை மாமணியே என்ற பாடலை பாடுவீர்களா? கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை? தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை? தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. ஆ மருதமலை மருதமலை முருகா, மருதமலை மாமணியே முருகையா,
மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா. மருதமலை மாமணியே முருகையா, மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம், மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம், ஐயா உமது மங்கள மந்திரமே. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா. மருதமலை மாமணியே முருகையா, தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா. தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா. மருதமலை மாமணியே முருகையா, கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன் கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன், நாடியன் வினை தீர நான் வருவேன், நாடியன் வினை தீர நான் வருவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உன்னை எட்டுவேன் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உன்னை எட்டுவேன் மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா. மருதமலை மாமணியே முருகையா, சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன் நான் மறவேன், பக்தி கடலன பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன். சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன் நான் மறவேன், பக்தி கடலன பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன். பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே, பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம், காலமெல்லாம் எனது மனம் உருகுது முருகா. காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம், காலமெல்லாம் எனது மனம் உருகுது முருகா. அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே, அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே. பனியது மழையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது, பனியது மழையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது. வருவாய் குருகனே வேலையா மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா. மருதமலை மாமணியே முருகையா. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.